power through I see the stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபத்தில் தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போ தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 20 சங்கீதம் 2 அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. என் அருமையான தேவச்சனமே, இந்த உலகில் தங்களை ஆதரிப்பார் இல்லாமல் அநேகர் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் தாய் தகப்பனை ஆதரிப்பதில்லை. உறவினர்கள் வசதியாக இருந்தாலும் மற்றவர்களை ஆதரிப்பதில்லை. யாராவது தூக்கிவிட்டால், உதவி செய்தால், யாராவது ஆதரித்தால் முன்னேறி செல்லலாம் என்று ஏங்குகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் பிசாசு சொல்கின்றான், உன்னை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். ஆதலால் இந்த வார்த்தையை கேட்கின்ற மக்கள் அநேகர் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர். மனிதன் ஆதரிக்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சர்வவல்ல தேவன் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:55 சொல்கிறது, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிக்கிறார். God has helped his servant Israel என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. தேவன் இஸ்ரவேலை ஆதரிக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீ இஸ்ரவேலாக மாறினால் ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார். யாக்கோபு என்ற ஒரு பக்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான். பிரியமானவர்களே, அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றான். அவனை ஆண்டவர், யாக்கோபாக இருந்த அவனை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உன்னை போகவிடேன்னு சொல்லி அவன் போராடி ஜெபித்ததன் மூலமாக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபம். பிரியமானவர்களே, யார் ஆதரிக்காவிட்டாலும் தேவன் நம்மை ஆதரிக்க வேண்டுமானால் நாம் முழங்காலை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபுக்கு மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் இருந்தன. ஆனால் அவைகள் ஒன்றும் அவனை ஆதரிக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபை ஆதரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே யாக்கோபின் ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஜெபமில்லாத வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஜெபமில்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 6:10 தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபித்தான். பிரியமானவர்களே, என் அருமையான தேவச்சனமே, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்பதை நாம் நிறுத்தக்கூடாது. ஆதலால் வேதம் சொல்கிறது, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். யாக்கோபு ஜெப வீரனாக மாறின போதுதான் தேவனுடைய ஆதரிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. Cast your burden on the Lord and he will sustain you என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சுமை தாங்கி. பிரியமானவர்களே, எபிரேயர் 12:1 சொல்கிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிற. பிரியமானவர்களே, அநேகர் பஸ்ஸில் ஏறின பிறகு தலைமையில் இருக்கிற அந்த
சுமையை அவர்கள் கீழே இறக்காமல் தலைமையில் வைத்துக்கொண்டு பயணம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அநேகர் சபைக்கு பாரத்தோடு வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே பாரத்தை சொல்லிவிட்டு போகும்போது அதே பாரத்தோடு கூட போவதை நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 18 சொல்கிறது, பாரத்தோடு அன்னாள் தேவ சமூகத்திலே வந்தால் பிரியமானவர்களே, ஆனால் அவள் போகும்போது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையா, வியாதியா, மனபாரமா, எதுவானாலும் கர்த்தரின் பாதத்தில் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசியா 1:2 சொல்கிறது, உன் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அநேக நேரத்தில் நாம் கவலைப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஏசியா 54 அதிகாரம் 13 சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களுடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம் பிரியமானவர்களே. ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ வனாந்திரத்திலே தன் குழந்தையை ஒரு புதரிலே போட்டுவிட்டு குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த அந்த ஆகாருடைய குழந்தையை ஆண்டவர் ஆதரித்தார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்மவேலுக்கு கொடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கின்றான், சங்கீதம் 37:25 இதோ நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலுமானேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, எந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிற தேவராக இருக்கிறார். சங்கீதம் 146:9 சொல்கிறது, அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் ஆதரிக்கிற தேவன். God upholds the widow and the fatherless என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நிறைய சமுதாயத்தில் உண்டு. இப்படிப்பட்டவர்களை தேவன் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதலால் அருமையான சகோதரியே, நான் ஒரு அனாதை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இயேசு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உன்னோடு கூட பேசுகிறார். புருஷன் உன்னை ஆதரிக்காமல் இருக்கலாம், தகப்பன் தாய் உன்னை ஆதரிக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை ஆதரிப்பார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் 13 வயதிலே என் தகப்பனாரை நான் இழந்தேன். என்னுடைய உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் வசதியாக, ஆனால் ஒருவரும் என்னை ஆதரிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் பிரியமானங்களே. அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் பிரியமானங்களே. கடைசியாக ஏசியா 42 அதிகாரம் 1 சொல்கிறது, அவர் இதோ நான் ஆதரிக்கிற தாசன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says, behold my servant whom I uphold என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. ஆண்டவர் தாசர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யார் தாசர்கள் பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான் அவர்களுக்கு தாசர்கள். யாத்திராகமம் 33:11 சொல்கிறது, யோசுவா என்ற வாலிபன் பணிவிடைக்காரனாக ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். லூக்கா 22:27 இயேசு சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கேன்னு சொல்கிறார். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்வோம், ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஆதரிக்கிற தேவன். அவர் இஸ்ரவேலை ஆதரிக்கிறாராம். இஸ்ரவேலை எப்படி மாறினான்? யாக்கோபு இஸ்ரவேலாக, அவன் ஜெப வீரனாக இருக்கும்போது ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் தேவன் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைப்போம், அவர் நம்மை ஆதரிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆதரிப்பார். நாம் அனாதைகள் அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசியா 46:4 சொல்கிறது, முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். ஈவன் டு யுவர் ஓல்ட் ஏஜ் will I carry you and bear you என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. என் அருமையான தேவச்சனமே, வயதாகி விட்டது என்று கவலைப்படுகிறாயா? இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை கடைசி வரையில் ஆதரித்து வழிநடத்துவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவர் நித்தியமும் எங்களுள் ஆதாரமே, ஆனாதி தேவனுள் அடைக்கலமே, அவர் நித்தியமும் எங்களுள் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனா
எங்கள் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. திருவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே. அவர் நித்தியமு எங்கள் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே. அவர் நித்தியமு எங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே. அவர் நித்தியமு எங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலே என்னை யாரும் ஆதரிக்கவில்லையே, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே, என்னை கை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் ஆதரிக்கிற தேவன் என்பதை தொலைக்காட்சியின் மூலமாக அறிவித்திருக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை தொடையும் அப்பா. அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். நீர் அவரை ஆதரிக்கிற தேவன் என்று சொல்லி இந்த விசுவாசத்தை ஒவ்வொருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.